மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அறக்கட்டளை சொத்து மோசடி வழக்கில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. கோவில் நிலத்தை மோசடி செய்து விற்க முயன்ற விவகாரத்தில் தற்போது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் தற்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நிலையில் தற்போது அந்த மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம். விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் விவரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான ஊமச்சு குளத்தில் ஒரு பூங்கா மற்றும் ஒரு நிலம் உள்ளது. 75 கோடி மதிப்பிலான அந்த நிலத்தை மோசடியாக பதிவு செய்தனர். இந்த வழக்கில் 19 பேரை சப் கலெக்டர், பிஓஓ உள்ளிட்ட 19 பேரை மதுரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சூழலில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட துணை கலெக்டர் அன்பழகன் மற்றும் ராஜகுமார் ஆகிய இருவரும் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரியும், இதே போன்று இந்த வழக்கில் பத்திரப்பதிவில் ஈடுபட்ட அந்த இதை சேர்ந்த அந்த ராமாயி ஆகி உள்ளிட்ட 13 பேரின் முன்ஜாமீன் மனுக்கள் அனைத்தும் நீதிபதி முரளிசங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலில் இன்று இந்த வழக்கில் அந்த துணை கலெக்டர் அன்பழகன் மற்றும் ராஜகுமார் உள்ளிட்ட ஜாமீன் மனுக்களையும் 13 பேரின் முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த சொத்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான சொத்தாக எழுதப்பட்டுள்ளது. அதனுடைய பயன்பாட்டிற்குத்தான் பயன்படுத்த வேண்டும், விற்பனை செய்யவோ ஒத்தி வைக்கவோ கூடாது என்ற கோவில் தரப்பு வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்று மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.